ஸோ நீங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கோட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனஸ்ட் ஒப்பீனியன். அந்த 3 குதிரையில முன்னணியில ஒரு குதிரை வருதுன்னா அதாண்டா விஜய்ங்கிற வீராப்பான ஒரு குதிரை அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் சிம் கார்டு மாதிரி இருக்காங்க. சார் வந்து மொபைல் ஃபோன் மாதிரி இருக்காரு. இளம் வயதில் நல்லவர்களாக இருந்த நண்பர்கள் ஃபியூச்சர்ல அப்படியே கெட்டவங்களா மாறுறாங்க. அந்த கெட்டவங்களா எங்க மாறுறாங்கன்றது பெரியட்டாவும் 500 கோடியில திரு விஜய் அவர்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணக்கூடிய படமா இந்த படம். அதெல்லாம் தாண்டி மதன் கார்கே அவர்கள் தான் ரெண்டு சிஸ்டர். ஸோ அவர் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சு. வேற யாருக்கு? அஜித்துக்கு என்ன சொல்றீங்களா? அஜித்துக்கு நான் கார் ஓட்டினா பாருங்க, நான் தலை தான் பாருங்க. கலைஞருக்கும் வந்து நிறைய தனிப்பாட்டு வந்து கண்டிப்பா அதெல்லாம் எடுக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கணும் நாடு எம்ஜிஆர் இன்ன வரைக்கும் தாங்கன்றாங்க. ஏங்க எம்ஜிஆருங்கன்றாங்க. என்னங்க எம்ஜிஆர் பாட்டுங்கன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கனெக்டிவிட்டி பாருங்க. திரு விஜய் அவர்களும் அரசியல் களத்திற்கு வருவதனால் அவருடைய படங்களில் இனிமேல் பாடல் இப்படி இருக்க வேண்டும். வேற மாதிரி பண்ணிருக்கலாம். பார்ட்டின்றத நீங்க கட்சின்னு சொன்னது ஓகே. பார்ட்டி சரக்கு முறுக்கு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆமா, நான் எனக்கு 18 வயசு பையனுக்கு என்ன பிடிக்குமோ, அவனுக்கு என்ன ஃபிகர் பிடிக்குமோ அதே ஃபிகர் எனக்கு பிடிக்கும். மக்கள் வெற்றி கழகம் இல்லை, மக்கள் வெறி கழகம். எங்க சந்தியா இருக்காங்க. ஆளும் கட்சியும் சரி, திரு விஜய் திரு அஜித் என்ன ஒரு டாப் லைன்ல இருக்கிற அத்தனை பேரோட ஒரே கடமை என்ன தெரியுங்களா? அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைங்க. வணக்கம் சார். வணக்கம். ரிஃப்ளெக்ட் மீடியா. ஆமாம் சார். மீடியா, தமிழ் சினிமா மீடியாவில் நடக்கிறதுலாம் கரெக்டாக நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் ரிஃப்ளெக்ட் மீடியா, மீடியாவில் நடப்பதை ரிஃப்ளெக்ட் செய்யும் ரிஃப்ளெக்ட் மீடியா. ஆமாம் சார். ஆமாம், நைஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். நல்ல ரிஃப்ளெக்ஷன் இதுக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். நல்லா தொடர்ந்து உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கள் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கோட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசில் போடுன்னு. எப்படி சார் இருந்துச்சு? ஆனஸ்ட் ஒப்பீனியன். பார்த்தேன் நான். வழக்கம் போல் அது விஜய் சாரோட சாங். விஜய் சாருக்கான அந்த துள்ளல், அவருடைய ஸ்டைல். 3 பேர் ஆடினா கூட முத்தாய்ப்பா இருக்கிறது அவர் தான். ஏன்னா சென்டரா இருக்காரு, கவனிக்கிற இடத்துல இருக்காரு. எப்பவுமே ரொம்ப நாளா 20 வருஷமா கவனிக்கிற இடத்துலயே இருக்காரு. இந்த பாட்டிலேயே அவர் தான் கவனிக்கிற மாதிரி இருக்காரு. ஈவன் பிரபுதேவா ஆடி இருந்தாலும் விஜய் தான் நம்ம கவனிக்கிறோம், கவனிக்க வச்சுட்டாரு. ஸோ அதுதான் ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட். நீங்க ஒரு குதிரை மட்டும் ஓடி அந்த குதிரை ஃபர்ஸ்ட் வருதுன்றது கணக்கு கிடையாது. கண்டிப்பா 3 குதிரை நல்லா ஓடக்கூடிய குதிரை. அந்த 3 குதிரையில முன்னணியில ஒரு குதிரை வருதுன்னா அதாண்டா விஜய்ங்கிற வீராப்பான ஒரு குதிரை அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் சாருக்கு அது நிச்சயமா நல்ல ஒரு என்ன சொல்றது, அவருடைய வழக்கம் போல அவருக்கு சார் விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தியேட்டர்ல வந்து ஆடணும், அவர் கூட இவனும் ஆடணும். அந்த ஃபர்ஸ்ட் ஷோல அந்த ஒரு 3 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அந்த 3 நாளும் அவர் அங்க ஆடுவார், இவன் இங்க ஆடுவான். அது மாதிரி 3 பாட்டு இருக்குன்னு வச்சுங்க, இப்பவே படம் இட்டு. ஓகே, இப்போ இந்த பாட்டை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கான பாட்டு அது மாதிரி இல்லை, இது மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. அதுல விஜய் ஆடுறாரு, அவ்வளவுதான். அது போதும் அவனுக்கு ஆடியன்ஸ். மிச்சம் 2 பேரோட நல்லா ஆடுறாரு, நல்லாவும் இருக்காரு, ஆளு ஜம்முன்னு இருக்காரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஏஜ் தான். ஆமா, 50+ தெரியல சார். அவரு வந்து 20+ மாதிரி இருக்காரு. அவரு ஆமா, யாரு மிஸ்டர் விஜய் சார் 20+ மாதிரி இருக்காரு. அவரோட ஏஜ் எல்லாம் இவங்க வாங்கிட்ட மாதிரி இருக்காங்க. மிச்ச பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒண்ணு நான் பாராட்ட வேண்டிய ஒண்ணு என்னன்னா, என்னுடைய ஹீரோ பிரசாந்த் இருந்தாரு. ஆமா, அதுல ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடி இருக்காரு. என்னன்னா, மனதளவுல ஒண்ணு நடக்கும் சார். என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு கேப் விட்டுட்டீங்கனாலே அதுல வந்து தன்னை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய போராட்டமா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரசாந்த் சாரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பா. அந்த உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் உடம்ப குறைச்சிருக்கலான்றது ஃபேக்ட், ஒரு ஒப்பீனியன். ஆனா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, சமைச்சு போடுவாங்க. ஓகே, ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அன்பு ஏகப்பட்டது இருக்கு. ஒரே புள்ள, அப்பா பிரசாந்த் சார், தியாகராஜ் சாரு, அவரே சார் தான் பேசுவார். யார பையனை? அப்படியா? ஆமா, பிரசாந்த் சார் வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவரே சார் போட்டுவார். அந்த அளவுக்கு லவ், ரெஸ்பெக்ட். புரியுது. சோ அதனால என்னன்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ சமைச்சு பிள்ளைங்க போட்டு. புரியுது. ஒரே புள்ள, ஒரே
அதை மீறி அவரு உடம்ப மெயின்டைன் பண்றதே கஷ்டம். கண்டிப்பா. அதை மீறி அவர் ஆடினதும் கஷ்டம். அதை மீறி அவர் ஆடி இருக்காரு. ஸோ இன்னொன்று என்னன்னாங்க, இப்போ நீங்க தனியா பிரசாந்த் சாரோட ஒரு படத்துல அந்த டான்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தெரியாது. ஆமா ஆமா. இவருடைய பாட்டை கம்பேர் பண்றதுக்கே பக்கத்துல டான்ஸோட உச்சபட்ச பிரபுதேவா. ஆமா. ஓகே, கிங் ஆஃப் பாப்னு சொல்லுவாங்க. ஆமா. டான்ஸாலேயே உச்சபட்சமா வந்தவர் திரு விஜய். ஆமா. இவங்க 2 பேருக்குள்ள நான் ஆடுறேன்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணுங்க. புரியுதா? இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நானும் ஆடுறேன்னு ஒத்துக்கிறேன் பாருங்க, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பா. அந்த தைரியத்துக்கு பிரசாந்த் சாருக்கு ஒரு நம்ம கிளாப் பண்ணி தான். கண்டிப்பா. ஆமா. அண்ட் நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கலாம். மிச்சப்படி இந்த படத்தோட வெற்றி அந்த கொடுக்குற சந்தோஷம் வந்து அவர் உடம்பை குறைக்கும்னு நான் நம்புறேன். அதனால பாட்டு கன்ஃபார்ம் இட்டு இதே மாதிரி இன்னும் 2 பாட்டு அந்த படத்துல இருந்தால் அந்த படமும் ஷோர் ஷாட் விஜயோட கேரியர்ல ஒரு 500 கோடியை டச் பண்ற படமா இந்த படம் இருக்கும். கண்டிப்பா. டிஃபால்ட்டா நிஜமா. ஓகே சார். ஏன் நான் கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள நல்ல கண்டென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. எப்படி அவரோட மாநாடு படத்துல நல்ல கண்டென்ட் இருந்தது பாத்தீங்களா, அது மாதிரி இந்த கதைக்குள்ள இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல கண்டென்ட் உட்காந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இளம் வயதில் நல்லவர்களாக இருந்த நண்பர்கள் ஃபியூச்சர்ல அப்படியே கெட்டவங்களா மாறுறாங்க. அந்த கெட்டவங்களா எங்க மாறுறாங்கன்றத வச்சு ஏதோ கதை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே. உங்களுடைய சைடு ஆஃப் என்னோட சைடுல இது கதை கிடையாது. ஓகே ஓகே. பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்குள்ள வந்து டைம் ஏதோ கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். ஓகே. அது லூப் கான்செப்ட் மாதிரி இது வேற ஏதோ ஒரு டைம் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராரு. ஓகே. டைம் தான் மனிதனை வந்து இப்படி அப்படி மாத்துது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சூட்சம பொடி ஒன்று உள்ள இருக்கு. கண்டிப்பா. அது வந்து இவ்வளவு பெரிய இதே மாதிரி இன்னும் 2 பாட்டு இருந்து அப்படி ஒரு கதையும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, பெரிய ஹிட் ஆகும். 500 கோடியில திரு விஜய் அவர்களுக்கு ஈஸியா கிராஸ் பண்ணக்கூடிய படமா இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. ஓகே சார். அண்ட் கோட்டோட விசில் போடு பாட்டுலாம் கேட்கும்போது எங்களுக்கு ஓகே நார்மலா ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. நம்மள மாதிரி மக்கள்லாம் கேட்கும்போது அது ஏதாவது ஃபேன்ஸ் இல்லையா? இல்ல சார், நம்ம நியூட்ரல் ஃபேன்ஸா சார் இருப்போம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஓகே சார். சூப்பர். நான் ரஜினி ஃபேனா இருந்து இப்ப விஜய்க்கு ஃபேன் ஆயிட்டேன். ஓ சூப்பர் சார். ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க என்ன ரசிக்கிறீங்க அதை நான் ரசிச்சா நான் ட்ரெண்ட்ல இருக்கேன்னு அர்த்தம். ஓகே. நான் ஏஜ் எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் என்ன அப்பா டக்கர்லாம் இல்லை. இன்னைக்கு 18 வயசு பையனுக்கு எது பிடிக்குமோ எனக்கு பிடிச்சா நான் ட்ரெண்ட்ல இருக்கேன்னு அர்த்தம். இல்ல அவுடேட்டட். ஆமா. நான் எனக்கு 18 வயசு பையனுக்கு என்ன பிடிக்குமோ, அவனுக்கு என்ன ஃபிகர் பிடிக்குமோ அதே ஃபிகர் எனக்கு பிடிக்கும். அவனுக்கு என்ன சாங் பிடிக்குமோ எனக்கு அந்த சாங் பிடிக்கும். அப்ப நான் ட்ரெண்ட்ல இருக்கேன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பாட்டு எழுதி வச்சிங்க. எப்படி நான் ரெடி தான் வரவா, அதுக்கு என்ன வைப் இருந்தது தியேட்டர்ல, அதே வைப் இந்த பாட்டுக்கு இருக்கும். ஓகே சார். அது போதும். நீ அதுக்கு மேல நோடக்கூடாது. ஓகே. இல்ல சார், இப்போ நம்ம டைரக்ட் மீனிங் இருந்தாலே விட மாட்டாங்க ஃபேன்ஸ். சரி, இந்த ஆப்போசிட்ல இருக்க அஜித் ஃபேன்ஸா இருக்கு, யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க. இதுலயே வந்து ஒரு பிரச்சார பாட்டா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நாங்க தலைவர் ஆக போறோம்ல, எங்களுக்கு வேணாமா பாட்டு? சார் தனியா பண்ணலாமே சார். ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு அந்த காசுலயே சார் பிரச்சாரம். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, அப்படி வரீங்க. ஆமா, எங்க தலைவர் எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுங்களா? நாடு வேலை எட்டு மச்சான், நமக்கு கையுங்காலும் தான் நெமிச்சோம், நாளை போட போற சட்டம் அதுல நன்மப்பா எந்தினும் நித்தம் நன்மப்பா. நாடோடி மன்னன் 1957 எழுதிட்டாருங்க. புரியுது. தனியா எழுதல, படத்தையே அவர் அதுக்குதான் யூஸ் பண்ணாரு. அப்படி யூஸ் பண்ணிதான் நீங்க நல்லா இருக்கணும் நாடு. எம்ஜிஆர் இன்ன வரைக்கும் ரெட்டை இலைக்கு நான் இன்னைக்கு ஒரு 4-5 என்னோட நட்பு கேட்கும்போது வயசானவங்க எல்லாரையும் ரெட்டையில தாங்கன்றாங்க. ஏன் எம்ஜிஆருங்கன்றாங்க. என்னங்க எம்ஜிஆர் பாட்டுங்கன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கனெக்டிவிட்டி பாருங்க. அந்த கனெக்டிவிட்டி நீங்க தனியா பாட்டு போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, கலைஞருக்கும் வந்து நிறைய தனி பாட்டு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அதெல்லாம் எடுபடாது. இது மக்களா விசில் அடிச்சு அந்த வார்த்தை. இப்ப பாருங்க, சீமான் வந்து இடையில பாருங்க அந்த சாமான் அவர் எடுத்து தலையில வச்சுக்கிட்டாரு பாருங்க. ஆமா ஆமா. ஓகே, சம்பந்தம் இல்லாம மைக்கின்றது ஒரு சாமான் தானே அது? ஆமா ஆமா ஆமா. சாமான் தானே அது? ஆமா கண்டிப்பா. ஆமா தெரியுங்க. சீமானுக்கு பயன்பட்ட சாமான் நீங்க டைட்டில், மைக் என்ற சாமான் சீமானுக்கு பயன்பட்டுச்சு. ஆமா, அதுதான் ட்ரெண்ட். ஓகே, இப்ப பாருங்க, அதை மட்டுமே கட் பண்ணி பசங்க வந்து பெரிய வைப் ஆக்கிட்டாங்க. ஓகே, அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 மாசத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண பாட்டு. முதல்ல ஷூட் எடுத்தது இதுதான். அப்பெல்லாம் இவரு கரும்பு தான் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆமா, அவருக்கே ஒரு தம்பி சீமான் வந்து கரும்பு கட்டை தான் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. இது கடைசி நேரத்துல தேர்தல் ஆணையம் வந்து ஏதோ மாத்தி கொடுத்ததுனால விசில் வந்தது. இல்ல மைக்
சாரி மைக் mic வந்து இல்ல விசில் பாட்டுல வந்த மைக் வந்து சூப்பர். ஓகே மைக் அப்படிதான் வந்ததே தவிர நம்ம சீமானுக்கு மைக்குன்னு ஒன்று வரப்போகுதுன்னு வார்த்தைலாம் யாரும் போகல. ஆமா ஆமா. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னன்னா இது வந்து விஜய் சார்லாம் கேட்டுலாம் இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ வெங்கட் பிரபுவை சரி சார் வந்து அரசியல் இறங்குறாரு, அரசியலுக்குள்ள நுழையிறாரு, அப்போ அவரை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரி நம்ம லிரிக்ஸை வாங்குவோம் அப்படின்னு அவரு சொல்லி லிரிக் ரைட்டர் அதுக்கு வார்த்தைகளை போட்டு அப்புறம் தான் அதை கொண்டு வந்து அப்ரூவலுக்கு தான் கொண்டு வருவாங்க. யூஸ்வலா அப்படிதான் நடக்கும். அவங்க கிட்ட படிச்சு காட்டுவாங்க, சிரிச்சிருப்பாரு, ஓகே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. அவ்வளவுதான் நடந்திருக்குமே தவிர நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க மைக்க போட்டுருங்க, அங்க உள்ள வந்து கம்பேர் பண்றேன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருக்காது. இல்ல சார், அப்படின்னா அப்போ ஒரு நடிகரை தாஜா பண்ணி தான் இயக்குனர்கள்லாம் வந்து கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு இதா சார். நீங்க பெரிய ஹீரோ பண்ணி தானே ஆகணும். ஏங்க நீ என்னங்க தமிழ்நாட்டோட பெரும் சக்தி இல்லையா? அவரை நீங்க பாக்குறதே பெரிய விஷயன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அவரை வச்சு நீங்க படம் பண்றது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் புரியுது. அப்படின் போது நீங்க அவரோட ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்றதோ அவரை சஜஷனை கேட்கறதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சதுனால தான் 25 வருஷமா டிராவல் பண்றது. புரியுது. அவரு வேற ரசிகன் வேறையா இருந்தா எப்படி இவ்வளவு நாள் அந்த உச்சத்திலே இருக்க முடியும்? அப்ப அவங்க கால்குலேஷன் கரெக்ட் தானே இல்லையா? இப்ப ரஜினி சார் இன்ன வரைக்கும் அந்த ஐபிலே இருக்காரு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பல்ஸ் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும். புரியுது. இவங்க எல்லாரோட பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது யாருன்னா எம்ஜிஆர் தான். ஓகே. எம்ஜிஆர் கிட்ட லிரிக்ஸ் எழுதி டியூன்ல பாடிட்டு அப்புறம் தான் அவங்க ரெக்கார்டிங்கே போவாங்க. இங்க எப்படின்னா ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து காட்டினா கூட போதும். இப்படி ஒரு ஐடியான்னு சொல்லிட்டாலே கூட விஜய் சார்லாம் ஓகே தான். பட் எம்ஜிஆர் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு, அதை ஹோல்டு பண்ணிருக்காரு. என்ன நான் ஆணையிட்டா என்ன கேள்வியாவே இருக்க அப்படின்னு வாலியை வந்து அவர் ஹோல்டு பண்ணோம்னா வாலி என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அது ஆணையிட்டாலுங்க நடந்துட்டாலுங்க அது பாசிட்டிவ்ங்க அப்படின்னு அவர் மாற்றி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அதில் தீவிரமாக இருப்பார், நாலேஜபிளாக இருந்திருக்காரு. எம்ஜிஆர்லாம் வந்து நீங்கள் ஒரு சாணக்கியனே சொல்லல சார். ஐயோ பயங்கர. நீங்கள் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன்னு ஒரு படம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அப்படி ஒரு என்டர்டைன் ஃபிலிமை இது வரைக்கும் நான் கிராண்ட் ஃபிலிம் என்டர்டைன் அண்ட் கிராண்டியர் ஃபிலிம் இது வரைக்கும் வரவே இல்லை தமிழ் சினிமாவில். ஓகே. இது வரைக்கும் 8 பாட்டுங்க, 8 பாட்டுமே அப்படி இட்டுனா இட்டு 8 இட்டு. அதெல்லாம் வந்து அவரு வேற சினிமால வேற லீக், வேற சினிமால அவரு ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷன் தெரியும், ப்ரொடக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், லிரிக்ஸ் தெரியும். ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் அவர். ஸோ அது மாதிரியாக திரு விஜய் அவர்களும் அரசியல் களத்திற்கு வருவதனால் அவருடைய படங்களில் இனிமேல் பாடல் இப்படி இருக்க வேண்டும். இருக்கிறது தப்பு கிடையாது. இருந்தால் மட்டும்தான் ரசிகனுக்கு உற்சாகம் அதிகமாகும். அது என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயோ தண்ணி நம்ம வந்து தண்ணி இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற புல்லு கொஞ்சம் வளரும் இல்லை, அந்த மாதிரி இப்போ சீமானு கொஞ்சம் தெரிச்சிருச்சு. தெரிச்ச தண்ணியிலேயே தெரிக்க விடுறாங்க நம்ம ஆளுங்க. தெரிச்ச தண்ணி தான் அது. அந்த தண்ணியே நம்ம சீமானுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன் நான். கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஓகே சார், இந்த பாட்டுலாம் தாண்டி மதன் கார்கே அவர்கள் தான் ரிலீசிஸ்ட். ஸோ அவர் எல்லாருமே சாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி ஒரு பாட்டு எழுதுறீங்க, உங்ககிட்ட நிறைய பாட்டுலாம் நாங்கள் பாட்டு கேட்டிருக்கோம், அண்ட் இது வந்து உங்களுக்கு கம்பல்ஷன் எழுதப்பட்டதா இல்லை வேறு எதுவும் வழி இல்லை, சரி பேரை போட்டாங்கன்னு எழுதி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். நல்லா இருக்குங்க பாட்டு. என்ன இல்லை சார், அந்த டபுள் மீனிங் அந்த பார்ட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. வேற யாருக்கு? அஜித்துக்கு எழுத சொல்கிறீங்களா? அஜித்துக்கு நான் கார் ஓட்டினா பாருங்க, நான் தலை தான் பாருங்க அப்படின்னு எழுத சொல்றீங்களா? ஏங்க அது விஜய் சார் படம். விஜய் சார் அரசியலுக்கு வராரு. என்ன கேட்டிருந்தா நான் எழுதிருப்பேன். என்ன எழுதிருப்பேன் தெரியுமா? வரா முதல்வன் அப்படின்னு ஆரம்பிப்பேன். நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல என்ன போடுறாதன்றுவேன். ஓகே. 26க்கு வந்துருச்சுரா முத்தாருன்றுவேன். ஓகே. அப்படிதாங்க ரசிகன் கேட்பான். ரசிகன் என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? ஓகே. நீங்க ஒருவன் முதலாளி நீங்க 96ல நான் தியேட்டர்ல பாக்குறேன். அப்படி இருக்கும் அது. ஓகே. அந்த பீட்டும் அந்த ரஜினியும் அந்த இதுவும் அப்போ வந்து பீக்ல இருக்காரு. ஜெயலலிதாவை காலி பண்ணிட்டு நிக்கிறாரு. அப்படி அப்போ வந்து அப்படி குதிரையில வருவாரு. அதுதாங்க ஹீரோயிசம். ஓகே. ஓகே. அந்த இடத்துல இப்போ திரு விஜய் இருக்கிறதுனால இந்த வார்த்தையே கம்மி. நானா இருந்தா காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். இல்ல 10ல இன்னும் ஏத்து இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு போடுவேன். அது எங்க இறங்கியாச்சுங்க. இனிமே அவருக்கு ஒவ்வொரு பாட்டும் அரசியலுக்கான பாட்டு தான். ஓகே. அரசியல் வந்து ஆகும், வேற வழி கிடையாது. ஏன்னா
ரசிகன் 30-40 லட்சம் பசங்க வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ம், ம், ம். விஜய் சார். வெறியா இருக்காங்க உங்களுக்கு. ஆமாம். நீங்க வெற்றியில வந்து பாருங்க, வெற்றிலே வெறி இருக்கு பாருங்க. ம், ம். மக்கள் வெற்றி கழகம் இல்ல, மக்கள் வெறி கழகம் அது. வெறி கடை. யங்ஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஆமா. ஸோ அந்த அவ்வளோ ஆக்டிவா இருந்தாதான் அவங்க வந்து ஆட்சி பிடிக்க முடியும். அதனால அந்த வெறி தான் அவங்களுடைய வேர். புரியுதா? யங்ஸ்டர்ஸோட வெறி இருக்குல்ல, அதுதான் வேர். ஓகே. அந்த வேருக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் இந்த பாட்டுல தான் ஒரு ஊத்துறாரு. ஆமா. இது கம்மின்ற நான். ஓகே. யாராவது என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண சொல்லுங்க. இன்னும் என்ன வேணா நான் சொல்றேன், அந்த ஃபுல் லிரிக்ஸ் நான் எழுதி தரேன். இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் எழுதி தரேன். அண்ட் அவர் வந்து அவருடைய போன லியோலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சரக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுலேயும் ஒரு பார்ட்டி சரக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து முதல்வனாக போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு, மக்கள் நல்வழியில் கூட்டு போகிறேன்றாரு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? எதை ப்ரொமோட் பண்ணுறாரு? இந்த சரக்கு இந்த பார்ட்டி அப்படின்ற மாதிரி அது மாதிரியே போகிறது அப்படின்னு. இல்லை என்னன்னா அந்த 69 அப்படின்னு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆமாம் 68 இருக்கும். 68 69 சம்திங். அது அதில் வந்து என்னன்னா காலேஜ் பீரியட்ல ஒன்றா இருந்த பசங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்றதுக்காக அதான் பேக்ரவுண்ட். யங் ஏஜில் ஒரு ஜாலியாக வந்து பிரியறதுக்கு முன்னாலோ அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கூட ஃபேர்வெல் பார்ட்டி தான். ஓகே. அப்போ உங்களுக்கு கதையை அதை டிமாண்ட் பண்ணுதுன்னும் போது அதில் அந்த லிரிக்ஸும் வந்திருக்கும். ஓகே. அதுக்கு வந்திருக்கும். அதில் இன் ஃபியூச்சரில் என்னோட ரெக்யூஸ்டும் அதுதான். கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்ட்டின்னு சொல்லி கட்சி பார்ட்டியை சொல்லுங்கள். ஓகே. நீங்க கஞ்சா குடிக்கிற பார்ட்டிலாம் காட்ட கட்சி பார்ட்டின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தம் நம்ம எதுக்கு எதிராக போராடுறோம்னா அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைங்க. ஆளும் கட்சியும் சரி, திரு விஜய், திரு அஜித், என்ன ஒரு டாப் லைன்ல இருக்கிற அத்தனை பேரோட ஒரே கடமை என்ன தெரியுங்களா? அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றணும். என் தம்பியை நான் காப்பாற்றணும். அந்த எண்ணம் எனக்கு இல்லை இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா பேசிட்டு போக கூடாது. அப்படின்னும் போது குடியவும் இதெல்லாம் தவிர்க்கணும். என்னோட இல்ல சார், ரொம்ப டேஞ்சர்ல நிக்கிறோம் சார். இப்போ 12-13 வயசு பையன் குடிக்கிறான் சார். 12-13 வயசு பசங்க குடிக்கிறாங்க சார். ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம பிள்ளைங்க அதுங்க. அதுங்களை பிள்ளைங்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க அதுங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் தவிர்க்கணும். வேற மாதிரி பண்ணிருக்கலாம். பார்ட்டின்றத நீங்க கட்சின்னு சொன்னது ஓகே. பார்ட்டி, சரக்கு, முறுக்கு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. தப்பு தான். அது எனக்கு தப்பு தான். ஓகே சார். அண்ட் பிரசாந்த் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுல நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? பரவாயில்ல, இவருக்கு ஈக்குவலா ஒன்று பண்றாரு, அந்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கும் போராடி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா அந்த கூட சார். இல்லை ஆக்சுவலி போராடி ஆடுறதா எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் டான்ஸ்லயும் ஃபைட்லயும் நான் கண்ணால பார்த்து வேந்திருக்கேன். ஃபிளிப் ஷாட்லாம் அடிப்பாரு. அவர் கிக்ஸே செமையா இருக்குல்ல சார். அவர் இங்க தலை வரைக்கும் ஃபிளிப் அப்படி அடிப்பாருங்க. ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிட்ட பையன். ஹீரோலி அந்த காலத்துல டூப் போடாம ஃபைட் பண்றது. கண்ணன் சொல்லுவாரு, நாங்க இப்படி பண்றாரு. ஜோடியில ஒரு ஃபைட் ஒன்று எடுத்து பேகை வந்து இது பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும் அந்த ஃபைட். ஓகே. அப்படி எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. மிரண்டு போயிருக்கு. நாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம். அப்பவே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் உடம்பு தான் இருக்கு. அவர் பேசாவே ஒரு லீன்லாம் கிடையாது. ஆமா, ஒரு மீடியம் பிசிக்கல் மீடியம் தான். இப்போ கொஞ்சம் அதை மீறி இருக்காரு. அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியாதுங்க. நல்ல டான்ஸர் அவரு. எனக்கு அவங்க யார் பெருந்தன்மையாகவும் பெருமையா தெரிஞ்சுன்னா எனக்கு விஜய் சார் தான் பெருந்தன்மையா தெரியுது. ஓகே. யூஸ்வலா அவர் தானே இன்னைக்கு இந்த பாட்டை ஏன் நம்ம பேசுறோம்? விஜய் இருக்கிறனால தான் பேசுறோம். கண்டிப்பா. ஆமா. அப்ப அந்த விஜய் பரவாயில்லப்பா, பிரபுதேவாவும் ஆடட்டும், பிரசாந்தும் ஆடட்டும்னு அலோவ் பண்ணாரு பாருங்க. அப்ப நம்ம விஜய் தான் பாராட்டணும். மிச்ச ஹீரோக்கெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைன் ஷாட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட். அவங்க ஒரு தனியாக ஆடட்டும், தனியாக ஆடட்டும், அது ஒரு மாதிரி ஏமாத்திடுவாங்க. இது அப்படி இல்லாமல் ஒரு சேலஞ்சிங்காக வச்சு அவரு வந்து பண்ணி அதில் பிரசாந்தும் வந்து அந்த சேலஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் 90% பர்ஃபெக்டாக ஆடி இருக்காரு. உடம்புன்றது தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கே தவிர நீங்கள் மூமெண்ட்ல தப்பு சொல்லணும். ஆமாம் ஆமாம். மூமெண்ட்ல திரு விஜய் அவர்கள் என்ன டான்ஸ் பண்ணுறாரோ, திரு பிரபுதேவா என்ன டான்ஸ் பண்ணுறாரோ அதே தான் திரு பிரசாந்த் அவர்களும் ஆடினாங்க. அதனால அந்த எனர்ஜி லெவல் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அவங்க 2 பேரும் ஸ்லீக்கா இருக்காங்க. ஆமா. இவரு கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடா தெரியுது. என்ன நான் தான் கிண்டலா சொல்லணும்னா இவங்க 2 பேரும் சிம் கார்டு மாதிரி இருக்காங்க. சார் வந்து மொபைல் போன் மாதிரி இருக்காரு பிரசாந்த். அதனால கொஞ்சம் அதுவும் அவரும் ஸ்லீக் மொபைல் தான். நீங்க ஒன்னும் மொபைல்லாம் பெரிய இல்லை, ஸ்லீக்கான ஒரு குட்டி மொபைல் அப்படி எடுத்துங்க. ஓகே. ஒன்றும் தப்பாலாம் எதுவுமே இருக்காது. ஆடியன்ஸா மொத்தமா பார்க்கும்போதுங்க அங்க எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்க. அந்த என்ன மூட்ல அது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பீட் நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. பீட்டு ஆடணுன்ற ஒரு மூடு இருக்கு.
நல்லாவும் ஆடி இருக்காங்க எல்லாருமே. பிரபுதேவா இருக்காரு, ம். இந்தி வரைக்கும் கவனிக்கப்படும். ஆமா ஆமா பாலிவுட் அந்த மாதிரி. ஆமா, பாலிவுட் வரைக்கும் இந்த படம் வந்து கவனிக்கப்படும். ஏன்னா பிரபுதேவா இல்லையா? ஆமா ஆமா அதனால கரெக்டான காம்பினேஷன் தான். காம்போ இஸ் குட்.